அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்கள் 1974 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 2ஆம் நாள் சென்னையில் உள்ள முத்தமிழ் நகரில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் சூசை அருள், தாய் குழந்தை தெரேசா. இவர்களது செல்லக்குமாரனாக வலம் வந்த அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்கள் தம் இளம் வயதிலேயே ஆன்மீகத்தில் ஈர்ப்பு உடையவராக திகழ்ந்தார். பெற்றோருக்கு ஒரு நல்ல புதல்வனாகவும் உடன் பிறந்தோருக்கு ஒரு நல்ல சகோதரனாகவும் திகழ்ந்த நம் தந்தை தம் கல்வியிலும் சிறந்து விளங்கி 1 முதல் 5ஆம் வகுப்பை சென்னை பிராட்வேயில் உள்ள தூய சவேரியார் உயர்நிலை பள்ளியிலும், 6ஆம் மற்றும் 7ஆம் வகுப்பு கல்வியை தூய கப்ரியேல் உயர்நிலை பள்ளியிலும், 8 முதல் 12ஆம் வகுப்பு கல்வியை டொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளி திருப்புத்திருளிலும் பயின்றார். பூனேவில் உள்ள ஜேடிவி கல்லூரியில் தத்துவ இயலில் முதுகலை பெற்ற அவர் 2003ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 26ஆம் நாள் திருமுழுக்கு பெற்று துறவியானார். நீ இளைஞன், அது போதும் எனக்கு, நான் உன்னை அன்பு செய்ய என்று கூறிய புனித டொன்போஸ்கோவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இளையோருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்கள். சென்ற இடமெல்லாம் தன் அன்பை பரப்பி தடம் பதித்த அன்பு தந்தை புதுவை மண்ணிற்கு ஒரு வரமாக 2019ஆம் ஆண்டு புதுவை தன்னிகரற்ற தலைவனாக தன்னுடைய முற்போக்கு சிந்தனைகளால் இந்த பள்ளியின் தரத்தை வெகு குறுகிய காலத்திலேயே உயர்த்தி காட்டிய பெருமை நம் விழாநாயகனுக்கே சேரும். என் வழி தனி வழி என்று தான் செய்யும் அனைத்திலும் புதுமை புகட்டி தனக்கென்று ஓர் இடத்தை மாணவர்களின் மனதில் இவர் பெற்றுக் கொண்டார். Leaders are not born, they are made by their hard efforts. Yes, our principal is too smart and simple. His nature is too supportive and kind. He takes great interest in his work. He is a good administrator. He is always punctual to all the activities that he do. That's why he used to see his watch frequently. He has stolen our hearts by his smile. He is our best father, best teacher and best friend. Finally, he is a great principal to Don Bosco School, and I have never seen like this person in my life. We love you, Father. Happy birthday. He is a good friend, an advisor, a disciplinarian, and a guide. Our school principal is a kind and loving personality. As we are celebrating his birthday today, I would like to say a few things that I admire at him. Having a principal like you is a blessing for us. You have not only involved in the process of building our school right, but you are also involved in the process of building our lives in right foundation. Your wise words, dedication and determination are the integral parts of our identity. Yourself is just like candle which burns itself to spread light around it. Being principal, you spend most of the times at school, but today let make a difference. Have a great day, Father. Wishing you a very happy birthday. He brought some good suggestions like Best Student of the Week. It was like boosting the students. We are lucky to have him as our father. We are enjoying his presence every minute. He is an example to others. Previously, students did the project at home with the help of their parents, but now we were asked to do the projects in the school itself. It is a good idea because students will know more about the project. Happy birthday. கல்வியின் கரைதனை தடையின்றி நாங்கள் அடைய நீர் எமக்காய் உழைத்தீர். ஆயிரம் இதயங்களின் அன்புக்கு மகுடமானீர். எங்கள் நல்லொழுக்க பாதைதனில் தடையின்றி நாங்கள் அடைய கலங்கரை விளக்கானீர். நாங்கள் உங்களிடம் கற்றுக்கொண்டது அநேகம். நான் தேடியும் உங்களிடம் கண்டுபிடிக்க முடியாதது கர்வம். பள்ளியில் இருப்பீர் முழுவேளை, நீர் எப்பொழுதும் எடுத்ததில்லை இடைவேளை. என்னவென்று அழைப்பது உங்களை? எங்கள் தோழன் என்பதா, இல்லை ஆசான் என்பதா? இல்லை இல்லை,
எங்கள் தந்தை என்றே அழைப்போம். எங்கள் அன்பான தந்தைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எனவே வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். மாணவர்களை மட்டுமே மையப்படுத்தி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டதன் மூலம் எண்ணற்ற பல சாதனைகளை புரிந்து இந்த பள்ளி மாணவர்கள் சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தை பெற இவர் துணை நிற்கின்றார். எத்துணை பெரிய சாதனைகளை புரிந்தாலும் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்து இருப்பவர்களை பாராட்டுவதிலும் அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதிலும் இவருக்கு நிகர் இவரே.